தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் சில இடங்களில் கோடை மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம், கடலூர் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல், ஓகை, அரசூர், மணப்பறவை, மஞ்சக்குடி, அத்திக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சீர்காழி அருகே கடலோர கிராமங்களிலும் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், படையார், கூழையார், இடமணல், திருவெண்காடு, பூம்புகார் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்த நிலையில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் நகர்ப்பகுதிகளான ராஜ்பவன், முதலியார்பேட்டை, உப்பளம், லாஸ்பேட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புற பகுதிகளான வம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, திருக்கனூர், சோரப்பட்டு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்தன. முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. விஜய், சங்கீதா இடையே கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஜேசன், சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என 2 குழந்தைகள் உள்ளனர். தனிப்பட்ட பிரச்சினைகளால் விஜய், சங்கீதா தம்பதி பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விவாகரத்து கோரி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த விவரம் கடந்த பிப்ரவரி மாதம் தான் தெரியவந்தது. ஏப்ரல் 20ஆம் தேதி வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது விஜய், சங்கீதா தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. மே மாதம் 19ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜூன் 15ஆம் தேதியான இன்று வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் ஆஜராவார்களா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை பழைய பல்லாவரத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய பெண் ஊழியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். பழைய பல்லாவரம் பொன்னியம்மன் தெருவில் வசித்து வருபவர் ராஜம்மாள். 69 வயதான இவர் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் அங்குள்ள பெருமாள் நகர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்து வந்த நபர் ராஜம்மாளின் கழுத்தில் இருந்த 3.5 சவரன் தங்க செயினை பறித்துச் சென்றார். ஒரே ஒரு ஆள் தான் பைக்கில் வந்தான். இப்படி ஈத்துட்டான். இந்த சைடில் ஈத்துட்டு வந்து நான் பார்க்குறேன், ஐயோ சைடில் டேன்னு கத்திட்டு போனேன். ஜனம் ஏகப்பட்ட ஜனம் தான். 2 ஆட்டோ கூட போச்சு. ஏப்பா என் சைன் பிடிக்க போகிறப்பா, சைன் இப்படியே தூக்கி போகிறான் அந்த சைன் அந்த பைக்கில். அவன் என் சைன் பிடிக்கிறப்பா, சைன் மடக்குன்னா யாரை மடக்கிற மாதிரி அதனாட்டி ஓட்டான். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி சிசிடிவி காட்சிகளை வைத்து பல்லாவரம் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர். அதில் முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்க செயின் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. எஜுகேஷன் இதையெல்லாம் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அம்பத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு பேசிக் கொண்டிருந்த போது மின்வெட்டு ஏற்பட்ட காட்சிதான் இது. அம்பத்தூர் பாடி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சேகர்பாபு, முன்னாள் எம்எல்ஏ எழிலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டதால் அவர் பேச்சை பாதியில் நிறுத்திக் கொண்டார். சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக மின்சாரம் வராததால் நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்தானது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவே இக்கூட்டத்திலும் நடந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்து இருக்கிறதோ அதற்கு இன்றைக்கு மேடையிலே நடந்ததே சரியான சான்று. நாங்கள் 1 மணி நேரம் பேசி சொல்ல வேண்டிய கருத்தை என்ன என்பதை இங்கே நடந்த மின்வெட்டே அதற்கு நாட்டு மக்களுக்கு அதை உணர்த்திவிட்டது. இதனிடையே காஞ்சிபுரம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக ஜென்சி இளைஞர்கள் கூட்டத்தின் போது மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் தவேகாவுக்கு எதிராகவும் டார்ச் லைட் அடித்து முழக்கங்களை எழுப்பினர். இளைஞர்கள் செல்போன்களை அதிகம் பயன்படுத்தியதால் 2 தேசங்கள் மட்டுமல்ல ஒரு மாநிலமும் போய்விட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள IIT மெட்ராஸ் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கலந்து கொண்டார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கணவன் மனைவி பிரிவுக்கு செல்போன் தான் காரணம் என்றார். வழக்குகளை பார்த்துட்டு மேட்ரிமோனியல் இஷ்யூஸ் எல்லாம் மெயின் காரணம்
இந்த மொபைல் போன்னாலேயே நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹேவிங் எ பிரேக்கப் பாயிண்டே இருக்கு. இளைஞர்கள் செல்போன்களை அதிகம் பயன்படுத்துவது குறித்தும் நீதிபதி GR சுவாமிநாதன் பேசினார். ப்ரொடெக்டிங் டெமோக்ரஸி அகேன்ஸ்ட் டிவைசஸ் கூட அடுத்த புக்கா கூட அமையலாம் நினைக்கிறேன். அந்த டிவைசஸ் வந்து அசோகாமன் சொன்னாரு 2 தேசங்கள் போச்சுன்னாரு. தேசங்கள் மட்டும் போல ஒரு ஸ்டேட் கூட போயிடுதோ நான் நினைக்கிறேன். தான் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இல்லை என்றும் நீதிபதி GR சுவாமிநாதன் கூறினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மகனை அரசியலுக்கு கொண்டுவர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் அதிமுக 31 இடங்களில் வெற்றி பெற்றது என்றார். அந்த 31 தொகுதி 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். தொடர்ந்து பேசிய அவர், மகனை அரசியலுக்கு கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இந்த நிலையில் தாவேக்காவின் தூண்டுதலின் பேரில் CV சண்முகம் இவ்வாறு பேசுவதாக விழுப்புரம் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தெரிவித்தார். தாவேக்காவினுடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு CV சண்முகம் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றியும் இன்றைக்கு தவறான செய்திகளை இன்றைக்கு கூறியிருக்கின்றார். மயிலம் தொகுதியில் அவர் ராஜினாமா செய்து மீண்டும் போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்றும் பசுபதி கூறினார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,12,560 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கம் விலை கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1680 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 14,070 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் அதிகரித்திருக்கிறது. தங்கம் விலை கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்திருக்கும் நிலையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 280 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நட்புடன் வெளியேறுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் GK வாசன் தலைமையில் சென்னை எழும்பூரில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நட்புடன் வெளியேறுவதாக கூறினார். NDA கூட்டணி மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. மேலும் ஏன் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்பதற்கும் விளக்கம் தந்தார். தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோடும்
சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. தேர்தல் காலத்தில் கூட்டணி குறித்து நிச்சயம் முடிவு செய்யப்படும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். அதிமுக என்ற கப்பலை தவைக்க மூழ்க விடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் தவைக்கவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவும் தவைக்கவும் ஒன்றுதான் என்றார். புரட்சித் தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று. இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார், அப்படி சொல்லுவோம். முன்னதாக பேசிய அமைச்சர் ரமேஷ், கொள்கை குறித்து பேச தவைக்க தயாராக இருப்பதாக திமுகவினருக்கு சவால் விடுத்தார். சரி, உண்மையிலேயே நாங்கெல்லாம் சவால் விடுறோம். இந்த மேடையில இருந்து எங்களுடைய மாண்புமிகு முன்னணியான அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஜூனியர் அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க தைரியம் இருந்தா கொள்கை பேசி ஜெயித்து விட முடியும்னா நாங்க பாத்துக்கலாம். கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராடியவர் பெரியார் என குறிப்பிட்ட அமைச்சர் ரமேஷ், மதுக்கடைகள் மூலம் ஆண்டு வருமானத்தை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்தியது முந்தைய திமுக அரசு என விமர்சித்தார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், தான் வகித்து வரும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியிலிருந்தும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் தற்போது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு சமூக சேவை செய்ய ஏதுவாக கனத்த இதயத்துடன் தன்னை விடுவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை தனக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அனைவரையும் மனதார வணங்கி நன்றி கூறி தன்னை கட்சியிலிருந்து விடுவித்துக் கொள்வதாகவும் கௌதமி தெரிவித்துள்ளார். திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்த கௌதமி தனது அரசியல் பயணத்தை 1997ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்ததன் மூலம் தொடங்கினார். எல்.கே. அத்வானி தலைமையில் பாஜகவில் இணைந்த அவர் அந்த கட்சியின் இளைஞர் அணியான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதியன்று பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட அவர் நட்சத்திர பேச்சாளராகவும் வலம் வந்தார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததால் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பலர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக மற்றும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் கௌதமியும் அதிமுகவிலிருந்து விலகியிருப்பது கவனிக்கத்தக்கது. பொதுமக்களை திருநாய்களோடு ஒப்பிட்டு பேசியதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தாவேக்காவில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சென்னை இருப்பதாக பேசப்படும் நிலையில் சென்னை உத்தண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது அரசியல் பயணம் குறித்து பேசினார். அப்போது அவர் தாவேக்கா அரசுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை திருநாய்களோடு ஒப்பிட்டு பேசினார். தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ராகவா லாரன்ஸ், மக்களை தான் தெருநாய்கள் என குறிப்பிட்டதாக சிலர் தவறான செய்திகளை பரப்பி வருவதாகவும் அது முற்றிலும் உண்மையற்றது என்றும் கூறியுள்ளார். ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயரும் போது சுற்றுப்புறத்தையும் அப்பகுதியில் உள்ள நாய்களையும் அவற்றின் பழக்க வழக்கங்களையும் அவை விரும்பி உண்ணும் உணவுகளையும் புரிந்து கொள்ள நேரமெடுக்கும் என்பதையே தான் குறிப்பிட்டதாகவும் தனது ரசிகர்களும் மக்களும் தன் தாய்க்கு சமமானவர்கள் என்றும் அவர்களை தாம் ஆழமாக மதிப்பதாக லாரன்ஸ் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக எத்தனாலுக்கு மாறும் இந்தியா, மத்திய பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்றாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி 100% எத்தனால் பயன்படுத்த அனுமதி அளிக்கும் கோப்பில் வெள்ளிக்கிழமையன்று கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவித்தார். आज का दिन मेरे लिए भी बहुत खुशी का है कि कल रात को 8 बजे मैंने जो फाइल है उसके ऊपर साइन किया है कि 100% इथेनॉल इसके नियम बनकर उसको आज कानूनी रूप से प्रक्रिया देने वाली फाइल पर मैंने साइन की है. இந்தியாவின் எரிபொருள் சார்பு நிலை குறித்து பேசிய அவர் பெட்ரோலுக்கு மாற்றாக எத்தனால் உருவெடுக்கும் என்றும் இது 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதி சுமையை குறைக்க உதவும் என்றும் கூறினார். மேலும் மாருதி சுசுகி நிறுவனத்தின் வேகனார் மாடலில் பெட்ரோல் அல்லது எத்தனாலில் இயங்கும் வகையிலான மாடலை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர், இதேபோல மற்ற நிறுவனங்களும் கார் மட்டுமின்றி இருசக்கர வாகனங்களிலும் பிளக்ஸ் ஃபியூல் முறைக்கு விரைவாக மாறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எத்தனால் பயன்பாடு குறித்து முதலில் தாம் பேசிய போது பலர் தன்னை கிண்டல் செய்தார்கள் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார்.
இந்திய மக்களின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு சென்ற அவர் அங்குள்ள அனுமன் கோவில் அருகே கர்நாடக சட்ட மேலவையின் எதிர்க்கட்சித் தலைவர் செலவாடி நாராயணசாமி, பாஜக மாநில தலைவர் BY விஜயேந்திரா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களோடு தூய்மை பணியில் ஈடுபட்டார். 12 ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற வளர்ந்த இந்தியா என்ற தீர்மானத்திற்கான ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது அவர் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்தார். The Congress's view of opposition speaks in the good survive. It is with a sense of decrying everything to it, undermining the achievements of the people of India, thinking that he is undermining Prime Minister Modi or the central government. It is undermining the people of India. There is a big disaster waiting. There is no disaster waiting India. மேற்காசிய பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் நாட்டில் எரிபொருள் விநியோகம் தடைபடாமல் இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்த பிறகு அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டது. மம்தா பானர்ஜியின் செயல்பாட்டினால் அதிருப்தி அடைந்த திரிணாமுல் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் தனி கோஷ்டியாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்கள் மத்திய அமைச்சரும் மேற்கு வங்க பாஜக பொறுப்பாளருமான பூபேந்தர் யாதவை அவரது வீட்டில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் கலோலி கோஷ் தஸ்திதார், சதாப்தி ராய், சாயானி கோஷ், மாலா ராய், பாபி ஹால்டர் மற்றும் பிரசூன் பானர்ஜி ஆகியோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்த திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் தாங்கள் அனைவரும் நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக கடிதம் வழங்கினர். மேலும் மக்களவையில் தங்களுடைய இருக்கைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அதிருப்தி எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வலியுறுத்தினர். பிரதமர் மோடியின் பிரான்ஸ் பயணம், இங்கிலாந்து மன்னரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். 100 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத கொள்கைக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்து வந்த அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் பதில் தாக்குதல் தொடுத்தது. குறிப்பாக மேற்காசிய நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய நீர்வழி போக்குவரத்து பாதையான ஹார்மூஸ் நீரிணையையும் முடக்கியதால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இந்நிலையில் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஹார்மூஸ் நீரிணை எவ்வித கட்டணமுமின்றி திறந்துவிடப்படுவதாகவும் அதேவேளையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை உடனடியாக நீக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல அமைதி ஒப்பந்தத்திற்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சுவிட்சர்லாந்தில் வரும் 19ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் நாட்டின் கடல் பகுதியில் கப்பலில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிஷாந்த் உயிர்த்தநாதன் உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஓமன் நாட்டின் கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த MT செலஸ்டியல் என்ற கப்பலில் பணியாற்றி வந்த தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதான நிஷாந்த் உயிர்த்தநாதன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். கடந்த 11ஆம் தேதி நிஷாந்த் உயிரிழந்த நிலையில் கப்பலில் உடலை பதப்படுத்தும் வசதி இல்லாததால் அவரது உடல் அழுகத் தொடங்கியது. இதனால் குளிர்ந்த தண்ணீர் பாட்டில்களை வைத்து முடிந்தவரை உடலை அழுகாமல் தடுக்க சக மாலுமிகள் போராடி வந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த நிஷாந்தின் உடலை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி சராபின் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இச்சூழலில் உயிரிழந்த நிஷாந்தின் உடல் இருக்கும் கப்பல் துக் துறைமுகம் வந்தடைந்துள்ளதாகவும் விசாரணைக்கு பிறகு விரைவில் அவரது உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஓமன் கடலில் இன்ஜின் பழுது காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கப்பலான MSC விராட்டில் சிக்கி தவித்த 14 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வந்ததன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்தது. மேற்காசிய நாடுகளில் நிலவிய போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இதன் எதிரொலியாக பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் உள்பட எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வந்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளது. அதன்படி WTI எனப்படும் அமெரிக்க கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 4% மேல் குறைந்து $81 என்ற அளவில் வர்த்தகமாகிறது. அதேபோல சர்வதேச கச்சா எண்ணெய் பிரெண்ட் 4% அளவிற்கு சரிந்து ஒரு பீப்பாய் $83 வரை வர்த்தகம்
வர்த்தகமாகிறது. இதற்கிடையே ஆசிய பங்குச் சந்தைகள் ஏற்றத்துடன் தொடங்கியதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குறிப்பாக ஜப்பான், கொரிய பங்குச் சந்தைகள் 5% அளவிற்கு ஏற்றம் கண்டன. கவுதமாலாவில் எரிமலை சீற்றத்துடன் காணப்பட்ட காட்சிகள்தான் இவை. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஃபியூகோ எரிமலையிலிருந்து கடந்த சில நாட்களாக புகை வெளியேறி வந்த நிலையில் திடீரென சீற்றமடைந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் எரிமலை வெடித்து சிதறி தீப்பிழம்பை கக்கியது. எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் எரிமலை சீற்றம் நிகழும் இடத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் என கவுதமாலா அரசு அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையின் நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. கொழும்புவில் உள்ள கேலே ஃபேஸ் கிரீன் இந்திய வியல் நடனம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடும் விதமாக பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்தியா, இலங்கை மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். அதன்படி ஒரே நேரத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நடனமாடி கவனமேர்த்தனர். கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனே விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய. உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சி வகுப்பு என்ற பெருமையை பெற்ற இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை படைத்தது. அதற்கான சான்றிதழை கலைஞர்கள் சார்பாக இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா பெற்றுக் கொண்டார்.